ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நிறையா வழி இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வழி தான் நியூஸ் பேப்பர் ரீடிங். இந்த நியூஸ் பேப்பரை படிக்கிறது மூலயமா நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். ஒன்று, வேர்ல்டு நியூஸ் படிக்கிறதுனால நமக்கு நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்று, அதில் நமக்கு நிறையா வேர்ட்ஸ் நமக்கு தெரியும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியும். இங்கிலீஷ் இன்னும் நமக்கு கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டெய்லியுமே நியூஸ் பேப்பர் படிங்க. அது நம்மளோட ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நியூஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாமா? டுடே we are going to read and understand an important world news about Donald Trump, China and Iran. Let's read the news with Tamil translation and learn difficult words. இப்போ நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன், அதோட ஹார்ட் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். அண்டு கடைசியில் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம இங்கிலீஷை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இதை தொடர்ச்சியாக பாருங்கள். ஹெட்லைன் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஆஸ்க்ட் சைனாஸ் Xi not to give Iran weapons. ஜீனா யாருன்னா, ஜின்பிங் இருக்கார்ல, சீனாவோட பிரசிடெண்ட், அவர் தான் ஜி ஷார்ட்டாக. ட்ரம்ப் வந்து சீனாக்கிட்ட அந்த பிரசிடெண்ட்டை கேட்டிருக்காரு, ஈரானுக்கெலாம் வெப்பன் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஜி அப்படின்னா யார்? லீடர் ஆஃப் சைனா. வெப்பன்ஸ், டூல்ஸ் யூஸ்டு இன் வார். அடுத்தது இது எந்த நியூஸ் அப்படின்னா, இன்றைக்கி ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ். Donald Trump asked Chinese President Xi Jinping in a letter not to give Iran weapons, and Mr. Xi responded that China was not supplying Tehran, the US President told Fox Business Network in an interview that he aired on Wednesday. ஸோ வென்ஸ்டே அன்னைக்கு ஒரு இன்டர்வியூவில் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புனாராமா சைனீஸ் பிரசிடெண்ட்டுக்கு, ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு சைனா பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து தெஹ்ரானுக்கு எந்த ஒரு சப்ளையும் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. தெஹ்ரான் அப்படின்னா ஈரானோட கேபிட்டல். ரெஸ்பாண்டட், ரிப்ளைடு, பதிலளித்தார். சப்ளையிங், ப்ரொவைடிங், வழங்குதல். அண்ட் உங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன், தெஹ்ரான் அப்படின்னா கேபிட்டல் ஆஃப் ஈரான். இன்டர்வியூ, நேர்காணல். ஏர்டு அப்படின்னா ப்ராட்காஸ்ட், ஒளிபரப்பப்பட்டது. அடுத்த லைனில் என்ன நடக்குது அப்படின்னா, மிஸ்டர் ட்ரம்ப் இன் த இன்டர்வியூ டேப்ட் ஆன் டியூஸ்டே டிட் நாட் சே வென் த லெட்டர்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச்டு. இது மாதிரி லெட்டர் போட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா சைனா பிரசிடெண்ட்டுக்கு, அண்ட் அவர் ரிப்ளை பண்ணார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னு அவர் கிளியராலாம் சொல்லலை. டேப்டு, ரெக்கார்டட் அப்படின்னு அர்த்தம், பதிவு செய்யப்பட்ட. எக்ஸ்சேஞ்ச்டு, ஷேர்டு பிட்வீன் டூ பீப்புள், பரிமாறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, லாஸ்ட் வீக் he threatened countries with an immediate 50% tariff if they supplied Iran with weapons. இதை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் 50% வரி போடுவேன் அப்படின்னு த்ரிட்டன் பண்ணார். த்ரிட்டன் அப்படின்னா வாண்ட் ஸ்ட்ராங்லி, மிரட்டினார். டாரிஃப்னா இம்போர்ட் டேக்ஸ், இறக்குமதி வரி. இமீடியட்னா வித்தவுட் டிலே, உடனடியாக. அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஐ ரோட் ஹிம் அ லெட்டர் ஆஸ்கிங் ஹிம் நாட் டு டூ தட் அண்ட் ஹி ரோட் மீ அ லெட்டர் சேயிங் தட் எசென்ஷியலி ஹி இஸ் நாட் டூயிங் தட். மிஸ்டர் ட்ரம்ப் டோல்டு FBN's மார்னிங்ஸ் வித் மரியா ப்ரோக்ராம். மார்னிங்ஸ் வித் மரியா அப்படிங்கிற ப்ரோக்ராமில் இதை டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி லெட்டர் எழுதினாராம். அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு சைனாவோட பிரசிடெண்ட்டும், இந்த மாதிரி நான் எசென்ஷியலாக எந்த ஹெல்ப்பும் நான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி. எசென்ஷியல் அப்படின்னா பேசிக்கலி, அடிப்படையாக. ப்ரோக்ராம்னா நிகழ்ச்சி. அடுத்த லைனில், he also said he did not expect shifts in the global oil market over the war on Iran and changes in Venezuela to impact the dynamics of his planned meeting with Mr. Xi next month. அதாவது நெக்ஸ்ட் மந்த்து மிஸ்டர் ஜி, அதாவது சைனாவோட பிரசிடெண்ட்டை டொனால்ட் ட்ரம்ப் வந்து பார்க்க போகிறாரு. ஸோ இந்த மாதிரி சந்தையில் மாற்றங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, சில பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்குல்ல, இது வந்து அடுத்த மாத சந்திப்பை வந்து
எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாமே அந்த இன்டர்வியூவில் சொன்னது தான். ஷிஃப்ட்ஸ் அப்படின்னா சேஞ்சஸ், மாற்றங்கள், குளோபல் வேர்ல்டு வைட் உலகளாவிய, இம்பேக்ட் அஃபெக்ட் பாதிப்பு, டைனமிக்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் ஃபேக்டர்ஸ் செயல்முறை அப்படின்னு அர்த்தம். அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஹீ இஸ் சம்படி தட் நீட்ஸ் ஆயில் வி டோன்ட் மிஸ்டர் ட்ரம்ப் செட். ஹீங்கிறது இங்கே யாரை சொல்கிறாருன்னா சைனாவோட பிரசிடென்ட். ஸோ இன்டெரக்டாக அவர் சைனாவை தான் சொல்கிறாரு. அவருக்கு எண்ணெய் தேவை ஆனால் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அவங்களுக்கு தான் ஆயிலெலாம் தேவைப்படுது, நமக்கெலாம் தேவைப்படலை அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு இந்த போர் அப்படின்னு தான் புரியல. பேச்சு மட்டும் சூப்பராக பேசுவாப்ல ட்ரம்ப். இன் அ சப்சிக்வெண்ட் ட்ரூத் சோசியல் போஸ்ட் மிஸ்டர் ட்ரம்ப் ஆல்சோ ரோட் தட் he was permanently opening the Strait of Hormuz and China was very happy about it. அடுத்தது சமூக வலைத்தளங்களில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ட்விட்டரில், அதாவது இப்போ எக்ஸ் பதிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்து மிஸ்டர் ட்ரம்ப் வந்து என்ன போட்டிருக்காருன்னா, த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அந்த ஈரான் அந்த சீ பாத் இருக்கு இல்லையா, நேரோவான சீ பாத், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பெர்மனெண்ட்டாக ஓப்பன் பண்ணிட்டாராமா. அதனால் சைனா வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். பெர்மனெண்ட்லி ஃபார் அவர், சப்சீக்வெண்ட் அப்படின்னா ஃபாலோயிங் தொடர்ந்து, ஸ்ட்ரைட் அப்படின்னா நேரோ சி ரூட் கடல் சுருங்கிய பாதை. அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, ஐ ஆம் டூயிங் இட் ஃபார் தெம் ஆல்சோ அண்ட் த வேர்ல்ட் மிஸ்டர் ட்ரம்ப் ரோட் ஆடிங் பிரசிடென்ட் ஜி வில் கிவ் மீ அ பிக் ஃபேட் ஹக் வென் ஐ கெட் தேர் இன் அ ஃபியூ வீக்ஸ். என்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். அதாவது அதை வந்து யாருக்காக பண்ணாருன்னா, அந்த ஸ்ட்ரைட்டை வந்து ஓப்பன் பண்ணார் பெர்மனண்ட்டாக அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அதை யாருக்காக பண்ணார் அப்படின்னா அவங்களுக்காகனா என்ன, சைனாவுக்காகவும் அண்ட் த வேர்ல்டு, இந்த உலகத்துக்காக அவர் பண்ணாராம். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடுத்த மாதம் அவரை பார்க்க போகிறார்ல டொனால்ட் ட்ரம்ப் வந்து யாரை பார்க்க போகிறா, சைனா பிரசிடெண்ட்டாக பார்க்க போகிறாரு. அப்போ வந்து சைனா பிரசிடெண்ட் அந்த ஜி வந்து ஒரு பிக் ஹக் கொடுப்பாராம். அதாவது இந்த இடத்துல பிக் ஃபேட் ஹக் அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ரொம்ப வார்மாக வெல்கம் பண்ணுவார், சந்தோஷமாக அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்த லைனில், இட் வாஸ் நாட் இமீடியட்லி கிளியர் வாட் மிஸ்டர் ட்ரம்ப் மென்ட் ஆஸ் ஷிப்பிங் த்ரூ த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரிமைன்ஸ் கன்ஸ்ட்ரைன்டு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஹார்மஸ் கடல் சுரங்கத்தில் கடல் போக்குவரத்து இன்னும் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ட்ரம்ப் சொன்னதில் அர்த்தம் தெளிவாக இல்லை. ட்ரம்ப் என்றைக்குமே தெளிவாக பேச மாட்டாப்புல, அது உங்களுக்கும் எனக்கும் இதை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்புல, ஒரு ப்ரைவேட் சேனல் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காப்புல. பட் இது வந்து கிளியராலாம் இல்லை. இன்னும் வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது. இன்னும் நிலைமை கொஞ்சம் மோசமாகவே தான் இருக்குது. ஷிப்பிங்னா டிரான்ஸ்போர்ட் பை சி கடல் போக்குவரத்து, கன்ஸ்ட்ரைன்ட் லிமிட்டட் கட்டுப்படுத்தப்பட்ட அப்படின்னு மீனிங். The White House did not immediately respond to a request for clarification on the president post. இதுதான் ரொம்ப முக்கியம். ஒயிட் ஹவுஸ்னால் உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கிற அந்த பார்லிமெண்ட். அமெரிக்க அரசு இதற்கு உடனடியாக விளக்கம் அளிக்கவில்லை. இப்போ ட்ரம்ப் சொன்னதுக்கு ஒயிட் ஹவுஸ்லேருந்து எந்த விளக்கமும் வரல. அவர் சொன்னது கரெக்டு தான், இந்த மாதிரி நிலைமை வந்து கட்டுப்பாட்டில் வந்துருச்சு, இவர் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டாரு அப்படின்லாம் எந்த ஒரு அறிக்கையும் வரல அரசாங்க தரப்புலேருந்து. ரெஸ்பாண்ட்னா ரிப்ளை, கிளாரிஃபிகேஷனா கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், விளக்கம். அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, 45 days ஆஃப்டர் ஈரான்ஸ் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் டிக்ளேர்ட் த ஸ்ட்ரைட் க்ளோஸ்ட், எஃபெக்டிவ்லி ஷட்டிங் இன் அபவுட் 20% ஆஃப் குளோபல் ஆயில் அண்ட் லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் ஷிப்மெண்ட்ஸ். Transit through the waterway remains uncertain even with the 2-week ceasefire now in place. ஈரான் படைகள் அந்த கடல் சுரங்கத்தை மூடிய 45 நாட்களுக்கு பிறகும் உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இன்னும் அந்த வழி உறுதியற்றதாகவே உள்ளது. ட்ரம்ப் இப்படி சொல்கிறாப்புல, பட் உண்மை நிலை என்னென்னா 45 நாள் இந்த போர் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் உறுதியாக எதுவுமே தெரியல. அடுத்து 2 வாரமாக போரை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல டெம்ப்ரவரியாக, இருந்தாலும் கூட பதற்றமாகவே தான் இருக்குது. டிக்ளேர்டு, அஃபிஷியலி அனௌன்ஸ்டு அறிவித்தது, எஃபெக்டிவ்லி இன் ரியாலிட்டி எஃபெக்டிவ்லி இன் ரியாலிட்டி, லிக்விஃபைடு டேர்ன்டு இன்டு லிக்விட், ஷிப்மெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட் குட்ஸ் அனுப்பும் பொருட்கள், டிரான்சிட்
மூமெண்ட் பயணம். அன்சர்டைன் நாட் ஷுர் உறுதி இல்லாத. சீஸ் ஃபயர் ஸ்டாப் ஃபைட்டிங் போர் நிறுத்தம். இப்போ ஒரு 2 வாரமாக போர் நிறுத்தம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த லைனில் என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா, டாரிஃப் இஸ் அட் ஒன்லி அ ஃப்ராக்ஷன் ஆஃப் த டெய்லி கிராசிங்ஸ் சீன் பிஃபோர் த வார் சோர்சஸ் செட். சோர்ஸில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போருக்கு முன் இருந்த அளவுடன் ஒப்பிடும்போது இப்போது கப்பல் போக்குவரத்து மிகவும் குறைந்துள்ளது. போருக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அங்கே கப்பல் போக்குவரத்துலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஃப்ராக்ஷன் அப்படின்னா ஸ்மால் பார்ட், சிறிய பகுதி. கிராசிங்ஸ் மூமெண்ட்ஸ் அக்ராஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ட்ரம்ப் ஆஸ்ட் சைனா நாட் டு சப்ளை வெப்பன்ஸ் டு ஈரான் அண்ட் சைனா டினைட் இட். ஹவவர் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் situation remains restricted and unclear. This issue affected global oil supply and international relations. ட்ரம்ப் சீனாவை ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்க வேண்டாம் என்று கேட்டார். சீனா அதை மறுத்தது. அதனால் ஹார்மோஸ் கடல் சுரங்க நிலைமை இன்னும் கட்டுப்பாட்டில் உள்ளது. இது உலக எண்ணெய் விநியோகத்தை பாதிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்ததான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். இதுலேருந்து நம்ம என்னென்ன ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நியூஸும் தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, இங்கிலீஷும் புரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக? ட்ரம்ப் ஆஸ்ட் சைனா நாட் டு கிவ் வெப்பன்ஸ். ட்ரம்ப் சீனாவிடம் ஆயுதங்கள் வழங்க வேண்டாம் என்றார் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா ட்ரம்ப் ஆஸ்ட் சைனா நாட் டு கிவ் வெப்பன்ஸ். சைனா டினைட் த சப்போர்ட். சீனா உதவியை மறுத்தது. த சிச்சுவேஷன் இஸ் ஸ்டில் அன்கிளியர். நிலைமை இன்னும் தெளிவாக இல்லை. த ஸ்ட்ரைட் இஸ் இம்பார்ட்டண்ட். அந்த கடல் பாதை முக்கியமானது. ஆயில் சப்ளை இஸ் அஃபெக்டட். எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. மெனி கண்ட்ரீஸ் ஆர் இன்வால்வ்டு. பல நாடுகள் இதில் உள்ளன. திஸ் இஸ் அ குளோபல் இஷ்யூ. இது உலகளாவிய பிரச்சனை. த யூஎஸ் கேவ் அ வார்னிங். அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்தது. த மார்க்கெட் இஸ் அன்ஸ்டேபிள். மார்க்கெட் பங்குச்சந்தை ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. த வேர்ல்ட் இஸ் வாட்சிங். உலகம் கவனித்து வருகிறது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இந்த ஐடியாவை வச்சு நீங்களாக ஒரு 5லேருந்து 10 சென்டென்சஸ் ஓனாக எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களால் அதை ஒரு ஸ்பீச் மாதிரி டெலிவர் பண்ண முடியுதா, அடுத்தவங்களுக்கு இதை இங்கிலீஷில் இந்த நியூஸை சொல்ல முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இது பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரியான டீச்சிங், இந்த மாதிரியான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை லைன் பை லைன் எடுத்து உங்களுக்காக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொண்டு வரேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். அண்டு ட்ரம்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.